வாரும் பரிசுத்த ஆவியானவரே எம்மை புதுப்பியும். திருமறையின் தொடக்கம் முதல் இறுதி வரை கடவுள் மானிடத்துடன் பயணிப்பதை காண்கிறோம். மூவொரு கடவுளை பயணித்தார் என்று புரிந்து கொள்கிறோம். தந்தை, மைந்தன், தூய ஆவியாராக அவர் பயணிக்கிறார். பெந்தேகோஸ்தே யூதர்கள் கொண்டாடுகிற பண்டிகை. பெந்தேகோஸ்தே என்றால் 50வது நாள் என்று அர்த்தம். அறுவடை பண்டிகை அல்லது வாரங்களின் பண்டிகை என்று எபிரேயத்தில் குறிக்கப்பட்டிருக்கின்ற பண்டிகைதான் கிரேக்கத்தில் பெந்தேகோஸ்தே என்று அழைக்கப்படுகிறது. அதாவது நிசான் மாதம் 16ஆம் தேதியிலிருந்து சரியாக 20வது நாளில் இது கொண்டாடப்பட்டது. விடுதலை பயணம் 23ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் இது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. உயிர்த்தெழுந்த நாளுக்கு 2 நாட்களுக்கு பிறகு 50வது நாள் பெந்தேகோஸ்தே நாள் ஆகும். இயேசுவின் சீடர் வாரப் பெருநாளை கொண்டாடிய போது அவர்கள் மீது தூய ஆவியார் இறங்குவதை நினைவு கூற வேண்டும். கடவுளின் இருத்தலை மானுடர்கள் பெற்றுக்கொண்ட நாள், முந்தின கால எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி எதிர்கால கடவுளின் பணிக்கு கொடுக்கப்பட்ட ஆவியின் அருள்மழை. உயிர்த்தெழுதலின் முழுமையே பெந்தேகோஸ்து திருநாளில் உருவான அப்போஸ்தல சமூகம். மேசியா சமூகத்தின் ஒருங்கிணைவு. திருச்சபை உருவான நாள், திருச்சபை சமூகம் அனைத்து இறை மக்களுக்காக திறந்த நாள், திருச்சபையில் திருப்பணிகள் தொடங்கிய நாள், திருச்சபை புதிய படைப்பாக படைக்கப்பட்ட நாள். மேற்காண்ட அனைத்து கருத்துக்களும் பெந்தேகோஸ்தே நாள் குறித்து குறிப்பிடப்படுகிறது. திருமறை, திருப்பணி, திருப்பயணம் என்ற செயலாக்கங்களில் மனிதர்களை தூய ஆவியார் நிறைவுடன் வழிநடத்துகிறார். திருவாக்குடன் பயணம். எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-14 வரை. கர்த்தரின் வல்லமையை பெற்றுக்கொண்ட எசேக்கியேலை பரிசுத்த ஆவியானவர் ஒரு பள்ளத்தாக்கின் நடுவிலே நிறுத்துகிறார். அங்கு அழிக்கப்பட்ட ஒரு சமூகத்தின் நிலை விளக்கப்படுகிறது. கொலையுண்ட நகரம், உலர்ந்த எலும்புகள், அவை உயிர் பெற தீர்க்க முறைக்கின்றார். அந்த எலும்புகள் உயிர் பெறுகின்றன. அழிக்கப்பட்ட மானிடத்தினை கர்த்தர் உயிர் பெற செய்து மீண்டும் புதுப்பிக்கிறார். பரிசுத்த ஆவியானவரின் அழைப்பு பெற்ற தேவ ஊழியர்களின் பணி ஒன்றும் இல்லாதவற்றை அழிக்கப்பட்டு இருப்பவற்றை நிறைவுக்குள்ளாக்கின்ற திருப்பணிக்கே ஆவியானவர் நம்மை அழைக்கிறார். எசேக்கியேலை போல இறை வாக்குரைக்க கர்த்தர் நம்மை அழைக்கிறார். திருமைந்தனுடன் பயணம். யோவான் 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-11 வரை. திருமைந்தன் இயேசு கிறிஸ்து பல்வேறு செய்திகளை தொடர்ச்சியாக தமது சீடர்களுக்கு சொல்லித் தந்து கொண்டிருக்கிறார். சொல்லித் தருவது மாத்திரமல்ல, செய்தும் காட்டியிருக்கிறார். நம்மை வாழ வைக்க வாழ்ந்தும் காட்டியிருக்கிறார். நம்பிக்கை இழக்காதீர்கள், என்ன துன்பம் வந்தாலும் முன்னோக்கி செல்லுங்கள். இதுவரை உங்களுடன் பயணித்தேன். நான் இல்லாமல் போகும்போது பரிசுத்த ஆவியான தேவன் உங்களோடு பயணிப்பார். இனி உருவமில்லை, அருவம்தான். நான் சென்று அவரை அனுப்புகிறேன். என் இருத்தல் அவர் வழியாக உங்களுக்கு தொடரும் என்கிறார். பரிசுத்த ஆவியானவர் அனைத்தையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். நான் சொன்னதை நினைவூட்டுவார். இலக்கை நோக்கி உங்களை அழைத்து செல்வார் என்பதை திருமைந்தன் தூய ஆவியை குறித்து சொல்லி தொடர்ந்து பயணிங்கள் என்கின்றார். திருமைந்தனின் இருத்தல் அவரை போன்று செயல்படுவதனால் இங்கே வெளிப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவரோடு பயணம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-13 வரை. உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின் வருகின்ற 50வது நாளில் சீடர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இருக்கும் பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக் கொண்டார்கள். அங்கு இனம், மொழி, மரபுகள் அனைத்தும் உடைக்கப்படுகிறது. எந்த வேறுபாடுமின்றி ஒன்றிணைந்து கர்த்தருக்கு ஊழியம் செய்ய பரிசுத்த ஆவியான தேவனோடு திருப்பணிக்கு தயாராகிறார்கள். இயேசுவின் பின்னே ஒரு சமூகம் படிப்படியாக உருப்பெற்று அவரது திருச்சபையாக உருவெடுக்கின்றது. பரிசுத்த ஆவியாரின் துணை கொண்டு வெகு தூரம் பயணிக்கின்றது. திருச்சபையை செயல்படுத்துவது எழுத்துக்கள். இயேசுவினால் உணர்வும் உயிர்ப்பும் பெற்றவர்கள் சாமானியர்கள். சிதறுண்ட தனிமனித குழுக்கள், 12 சீடர்கள், பெண்கள், வாழ்வு பெற்ற ஏழைகள், கலிலேயாவின் சீடர்கள், சகேயு, அரிமத்தியா யோசேப்பு, நிக்கதோமு ஆகியோர் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டவர்களாக நாம் பார்க்க முடிகிறது.
தொடக்கத்தில் கொள்கைகளும் கோட்பாடுகளும் வரையறுக்கப்படவில்லை. இயேசுவுக்கு பின் வாரிசு யாரும் இல்லை. கிறிஸ்தவ இயக்கத்திற்கு அவரே தலைவர். திருச்சபை பணியாளர்களில் உயிர் மூச்சாய் திருச்சபை வளர்ந்தது. வேத வசனங்கள் வழியாக இயேசுவின் பிரசன்னத்தை உடனிருப்பதை மக்கள் உணர்ந்தனர். இயேசுவின் வார்த்தைகள் உயிருள்ளவை. அது தொடர்ந்து பேசப்படுகின்றது. பல்வேறு மொழிகளில் உருவம் பெறுகிறது. புதிய பரிணாமங்களில் விளக்கம் கொடுக்கப்படுகின்றது. உயிருள்ள மீன்கள் எதிர்நீச்சல் செய்யும். உயிர் துடிப்பும் அர்ப்பணிப்பும் உள்ள கிறிஸ்தவர்கள் பரிசுத்தாவியானவரின் துணை கொண்டு இயேசு கிறிஸ்துவை அஸ்திபாரமாக கொண்டு திருச்சபையை ஸ்தாபித்து மீட்பின் நற்செய்தி உலகம் முழுவதும் பரவ செய்கின்றனர். ஆகவே நாமும் நமக்குள் இருக்கின்ற பரிசுத்தாவியானவரை வரவேற்று நம்முடைய கிறிஸ்தவ வாழ்விலே புதுமையை பெற்று ஆண்டவர் விரும்புகின்ற சாட்சியுள்ள கிறிஸ்தவர்களாக வாழ்வோம். அனைவருக்கும் பெந்தேகோஸ்தே திருநாள் வாழ்த்துக்கள். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.